வணக்கம். சந்தனா பேசுறேன். சந்தனா ரவாங்கலேருந்து பேசுறேன். ஓகே. கேன்சர் பேஷண்ட்ங்க கால் பண்ணி என்ட்ட அழுவுறீங்க சம்டைம். எனக்கு எங்க அம்மா அப்படி இருக்காங்க. என் கூட பொறந்தவங்க, என் ஒய்ஃபு இந்த மாரி நெறைய விஷயத்த சொல்றீங்க. பட் ஆனா, நம்ப ஒரு நல்ல விஷயத்த கொண்டு வரப்ப, சரியா நம்ப அத ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னு அத செய்ய மாட்றீங்க. அதுக்கு சாக்கு சொல்றீங்க, காரணம் சொல்றீங்க. நான் ரொம்ப வாட்டி சொல்ட்டேன். நம்மளுக்கு கேன்சருக்கு மருந்து கிடையாது. பட் ஆனா, நம்மளோட இன்டர்நேஷனல்ல இருக்கு. கேன்சரோட கட்டிய அழிக்க முடியும். எப்படி? அத பத்தி விவரமா நீங்க தெரிஞ்சுக்கணும். நான் ரொம்ப பேருக்கு சொல்லியிருக்கேன். இந்த மாரி ஒரு ஸ்டேஜ் வரப்ப கிட்னியில அந்த கட்டி உரசுதுன்னு சொல்லி, கண்டிப்பா யூரின் டியூப் போடுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம சொல்றப்ப கேட்க மாட்றாங்க. பட் ஆனா, பிறகு அது வந்துட்ட பிறகு அப்புறம் நம்மட்ட கேட்குறாங்க. ஸோ நம்ம அப்ப மாத்த முடியாதுங்க. ஏன்னு சொன்னா, அது பாதிப்பு 4வது ஸ்டேஜ். அதிகமான பாதிப்புக்கு வந்துட்டீங்க. இப்பயும் நம்மளுக்கு டைம் இருக்கு. நம்ம சொல்ற மாரி நீங்க முறைப்படி செய்யணும். செஞ்சு பார்க்க வேண்டும். செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அதோட மாற்றம். செய்யாம இன்னும் பார்த்துக்கிட்டு, இன்னும் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, அப்புறம் நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாம போயிரும். நெறைய பேர் இந்த தவறு செய்றாங்க. சில பேர் விலைன்னு சொல்றாங்க. உயிருக்கு விலை இல்லங்க. உங்க உயிர் அப்படியா காசு குடுத்து வாங்க முடிஞ்சது? இல்ல நீங்க சொல்லுங்க. நம்ம உயிரு ஒரு வாட்டி போயிருச்சுன்னா காசு குடுத்தா வாங்க முடியுமா? முடியும்னா எல்லாருமே அந்த வேலைய செஞ்சுட்டு போயிருவாங்க. முடியாது யாராலயும். காசு குடுத்து உயிர வாங்க முடியாது. எத்தன கோடி ட்ரில்லியன் கணக்குல நீங்க செலவு பண்ணாலும் உயிர வாங்க முடியாது. ஆனா கொஞ்சம் செலவு பண்றதுக்கு அந்த உயிர காப்பாத்துறதுக்கு யோசிக்கிறீங்க. ஆனா மித்த விஷயம்னா, நம்பலாம் நார்மலா இதெல்லாம் ரொம்ப யோசிக்கணும். நம்ம உடம்ப சுமந்து நம்ப நம்ப உடம்பு தான் நம்மள சுமக்குது. நம்ம எண்ணங்கள செயலுக்கு கொண்டு வருது. நம்ம கோல அச்சீவ் பண்ண வைக்குது. எல்லாமே நம்ம உடம்பு. அந்த உடம்புக்கு சீக்கு வரப்ப, நீங்க அந்த உடம்புக்கு உதவி செய்யணும். இதெல்லாம் நெறைய விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா சில சமயம் அடிச்சு என்கிட்ட அழுவுறாங்க. எனக்கு பரிதாபமா இருக்கு. ஏன்னா, நம்மளால அந்த உதவி செய்ய முடியல. நான் ஒண்ணும் பணக்காரச்சி இல்லங்க. நானும் ஏழை தான். பட் இந்த பிசினஸ செய்றேன் சக்சஸ்ஃபுல்லா அவ்வளோதான். அதே மாரி நீங்களும் செய்யலாம். நான் உங்களுக்கு அந்த வாய்ப்பு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்றேன். யாருக்கெல்லாம் இந்த வாய்ப்பு பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, கண்டிப்பா எனக்கு புலனம் பண்ணுங்க. முக்கியமா கேன்சர் பேஷண்ட், கேன்சர் ஆரம்ப காலமே தயவு செஞ்சு நம்மகிட்ட வாங்க. அதுக்கு தீர்வ ரொம்ப சுருக்கா நீங்க எடுத்து கண்டுபிடிச்சிடலாம். அத நீங்க ரொம்ப சுருக்கா சரிப்படுத்திறலாம். லேட் பண்ணாதீங்க. இது ரொம்ப முக்கியம் நம்பளுக்கு. இத பத்தி இன்னும் மேலும் தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு புலனம் பண்ணுங்க. என் புலனம் எண் கோசம் 16 29 கோசம் 4 818. சந்தனா ரவாங்கலம் பேசுறேன். நான் ரவாங்கல இருக்கேன். நீங்க தூரமா இருக்கீங்க யோசிக்காதீங்க. எவ்வளோ தூரமா இருந்தாலும் உங்கள நான் கைட் பண்ணுவேன். உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். உங்கள நான் கைட் பண்ணி, உங்கள குணம் அடிச்சு கொண்டு வர்றதுக்கு வழிய என்னால காட்ட முடியும். எனக்கு புலனம் பண்ணுங்க. நன்றி. எல்லோரும் எப்போதுமே நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா, சந்தோஷமா, நிம்மதியா இருக்கணும். நன்றி, வணக்கம்.